வந்து எப்படி தலைவாணி உரை கட் பண்ணோம், ஸ்ப்ரில் எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து ஸ்ப்ரில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ ஃபஸ்ட்டு 2 பீஸாக இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணி கில்ட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக ஓரத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு தையல், அப்புறம் திருப்பிட்டு அப்படியே இன்னொரு தையல். ஓகேவா? இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இப்போ இன்னொரு தையல் இதே மாதிரி போடுறோம். எப்பவுமே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத நூலை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ முன்னாடி பக்கமா திருப்பி நீங்க வந்து சின்னதா மடிச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதா இருக்கணும். 2 இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டோம்னா இந்த இடத்துக்கே இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக அப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ இந்த ஓரத்தில் தான் நமக்கு தையல் வரணும். சரியா? அந்த மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஓரத்தில் வச்சு 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 நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும். நல்லா மடிச்சுட்டு இப்படி கைட்டு ஒரு தடவை தேய்ச்சி விட்டு பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக அப்படியே சைடில் வச்சு வச்சு மடிப்பு வந்து மேலே இருந்து நம்ம கீழே வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும். ஓகேவா? இது எதுக்காக? இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். ஏன்னா நம்ம இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் தப்போம். சுருக்கெல்லாம் வச்சு தைக்கணும். ப்ளவுஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி நிப்பாட்டி மெதுவாக இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு வந்து முதல் 3 ஸ்ப்ரில்லுக்கு வெட்டினதை வந்து ஃபஸ்ட்டு 2 பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி இப்படி மடக்கி தைச்சோம். அதே மாதிரி செகண்டும் தேர்டும் இப்படி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி மடக்கி தைச்சிடணும். இப்போ ஸ்ப்ரில் வைக்கிறதுக்கு இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடக்கிடுங்க. அளவு எப்படி நம்ம வச்சுக்கணும்னா, இந்த கில்ட்டர் வந்து வெளியில் வந்துட்டுலாம் இது எடுத்து இது வெளியில் வந்தோடனே இப்படி ஒரு மடக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்ப்ரிலும் ஒரே அளவில் நமக்கு கிடைக்கும். அப்போனா தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்படி 1/4 இன்ச் மடக்கி வச்சுட்டு கில்ட்டர் வெளில வந்தோடனே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச் மடக்கி
ஓரம்னு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஓரமாகவே தையல் வரட்டும். சரியா? இப்படியே நம்ம ஃபுல்லாக நம்ம தச்சு வச்சுருக்கோம்ல 3 ஸ்பில்லையும் இதே மாதிரி மடக்கி தைச்சிருக்கோம்ல, இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி லாஸ்ட் துணி வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பில்லாக வச்சுக்கிட்டணும். ஃபுல்லாக ஸ்பில்லாக வச்சுருங்க. எப்படின்னா இன்னொரு தடவைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கில்ட்ரு வெளியில் வர்றதுக்கு அப்புறத்துலேருந்து இந்த மாதிரி 1/4 இன்ச் மடக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு கில்ட்ரு வெளில வந்து நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு 1/4 இன்ச் இதே மாதிரி மடக்கணும். இப்படி மடக்கி ஃபுல்லாக அந்த துணி ஃபுல்லாமே இதே மாதிரி நம்ம ஸ்பில் வச்சுக்கோங்க. ஓகேவா? தச்ச ஸ்பில் வந்து இந்த மாதிரி வரும். நமக்கு இப்படி வரும். இதே மாதிரி ஃபுல் துணியை நம்ம இதே மாதிரி ஸ்பில் வச்சு தைக்க போகிறோம். இந்த ஸ்பில்ல வந்து அடுத்து நம்ம அந்த உரையில வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக தச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு தச்சுட்டோம் அந்த துணி பார்ட்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம ஆல்ரெடி பில்லோ கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 2 பீஸ் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பீஸ் பேக் பீஸை மட்டும் நம்ம ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கிறோம் 2 கிளாத்லேயுமே. அதே மாதிரி பேக் பீஸ் இது ரெண்டுமே நமக்கு இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது பேக் பீஸ், இன்ட்டு மார்க் போடாதது ஃப்ரண்ட் பீஸ். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஓரத்தில் இப்படி மடித்து இப்படி ஒரு தையல் 2 பக்கத்துலேயும். சரியா? ஓரளவு கொஞ்சம் பெருசாகவே நம்ம மடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். அதுக்காக கொஞ்சம் ஓரளவு பெருசாகவே மடிச்சுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி துணியை இப்படி வச்சுட்டோம். எப்போவுமே நம்ம ஓரத்தில் இப்படி தையல் போடுறோம்னா ஒரு தையலும், 2 துணியை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 2 தையலும் போடணும். அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மடித்து தைக்கிறோம் அப்படின்னா ஒரு தையல் போதும். இதே 2 துணியை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 2 தையல் எப்போவுமே போடணும். இப்போ நம்ம வந்து ஓரத்தில் வந்து மடித்து தைக்கிறதுனால ஒரு தையல் மட்டும் போடணும். இந்த விளிம்பு பக்கத்தில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா ரொம்ப மேலே போயிடுச்சு அப்படின்னா அசிங்கமாக தெரியும். அதனால் ஓரளவாவது கொஞ்சம் இந்த கீழே அப்படி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பீஸில் நம்ம வந்து ஓரத்தில் இந்த மாதிரி மடக்கி தைச்சோமா, இது ஃபஸ்ட் பீஸ்னு வச்சுக்கிடுவேன், இது செகண்ட் பீஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் அதே மாதிரி அதே அளவில் மடித்து தைக்கணும். கொஞ்சம் மடக்கி தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைக்கணும். கில்ட் அட்ஜஸ்ட் பண்ணி இதே மாதிரி வச்சுக்கிறோம். அதே தான் இப்போ இந்த 2 பீஸையுமே நம்ம மடக்கி தைச்சிட்டோம். இப்போ இந்த செகண்ட் பீஸில் வந்து இந்த ஸ்பில்ல வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி எப்போவுமே அந்த அகலம் வந்து நமக்கு கரெக்டாக அந்த நீளம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்படி அளந்து பார்க்கணும். கரெக்டாக இருக்குது, நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த 3 சைடும் வச்சு இந்த ஸ்ப்ரில்ல வச்சு தைக்கப்படும். பேக் சைட்லாம் வச்சு தைக்கணும், ஓகேவா? அதுக்காக கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். நீங்களும் தைக்கும்போது பேக் சைடில் ஒரு இன்ட்டு மார்க் போட்டிருங்க. அப்படின்னா தான் பீஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது இல்லை, நமக்கு எந்த சைடு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸ்ப்ரில்ல வச்சு தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடில் வச்சு தைக்கணும். நம்ம வந்து பேக் சைடில் வச்சு பார்த்தோமா, இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சு தைக்கணும் ஸ்ப்ரில். அப்படியே இந்த மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்கணும். இப்படி எடுத்து இந்த ஓரத்தில், ரொம்ப ஓரத்தில் வேணாம், ஓரளவாவது கொஞ்சம் ஓரத்தில் வரணும். ஏன்னா நம்ம பீஸை வந்து திருப்பி போடும்போது அப்போ தான் இந்த ஸ்டில் வந்து பார்க்க அழகாக தெரியும். வச்சு இந்த 2 ஜாயிண்ட்டையும் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி தைங்க, அவசரமே வேண்டாம். ஃபுல்லாக ஒரே இதில் தைக்க வேணாம், நிப்பாட்டி கொஞ்சம் மெதுவாக தைச்சாலே போதும். மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த விளிம்பு வரும்போது இங்கேயே நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு துணியை திருப்பி அடிக்கணும். இங்கே வர அடிச்சிட்டிங்கன்னா ஸ்ப்ரில் மடங்கிடும், அப்புறம் அசிங்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இங்கே வரும்போது நிப்பாட்டிட்டு கில்ட்ரை திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். தூக்கி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரில் வந்து மடங்கிடும், அதுக்காக தான். கொஞ்சம் வரைக்கும் இது கைட்டு நீங்கள் துணியை பிடிச்சிட்டிங்கன்னா அந்த அங்கங்கே அசையாமல் இருக்கும். நமக்கு தைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மீதி உள்ளதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து நல்லா ஜாயின் பண்ண போகிறோம். இது இல்லைன்னா பேக் பீஸ். இப்போ என்னன்னா இந்த 3லேயும் தையல் போடணும். இந்த 3லேயும் சேர்த்து மொத்தமாக தையல் போடணும். இந்த ஸ்ப்ரில்ல தையல் விழுந்துடக்கூடாது, அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாலு தைங்க.
கயிறு மட்டும் வைக்கணும். இப்போ பேக் சைடு ஒன் சைடு எல்லாத்தையும் திருப்பிடலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்க்ரூ வந்து கிடச்சிடும். வந்து கிடச்சிட்டோம். ஸ்க்ரூ வச்சு நமக்கு இதே மாதிரி தைச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து கயிறு மட்டும் வைக்கணும். தலைவாணிக்கு கயிறு வைக்கிறதுக்கு வந்து நமக்கு கயிறு வந்து கொஞ்சம் நீளமாக வரும். இந்த அளவுக்காவது நமக்கு வந்து நீளம் இருக்கணும். நீளம் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த தலைவாணி ஒரு மடிப்பு வச்சு தைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி வச்சு தைக்கும்போது நமக்கு இந்த இடத்துல செவ்வகமாக தையல் வரும். செவ்வகமாக தையல் வந்தால் தான் இது கரெக்டு. அதனால் இந்த தலைவாணியோட கயிறு வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வைக்கணும். இப்போ வந்து தலைவாணியோட கயிறு வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அளவு நமக்கு வந்து 2 சரி பாதி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மார்க்கர்லேயே நம்ம வந்து தலைவாணியோட வந்து அந்த கயிறை வந்து வைக்க போகிறோம். இப்போ இந்த மார்க்கர்லேயே தான் தலைவாணி வரைக்கும் தான் கயிறு. இந்த இடத்துல 2, அதே மாதிரி இங்கே 2. சரியா? கயிறு வைக்கும்போது உள் பக்கமாக கயிறு வைக்கணும். இந்த இடத்துல கயிறு வைக்கணும். வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த செவ்வகமாக தையல் தெரியணும். இப்போ கயிறுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த அளவுக்கு நமக்கு நீளம் வேணும். கொஞ்சம் அகலம்லாம் ரொம்ப தேவையில்லை. ஏன்னா கயிறு வந்து ஒல்லியாக தான் இருக்கணும். அப்போனா தான் அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ ஓரளவு நமக்கு ஒரு மெஷர்மெண்ட்டாக நம்மளாவே வச்சுக்கணும். அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் வேணும்ட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கயிறு வந்து சாம்பிளுக்கு காமிக்கேன் எப்படி தைக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே இதெல்லாம் கட் பண்ண வேண்டாம். நம்ம ஏன்னா அதே இதில் கற்றுக்கணும். மடித்து இன்னும் எடுப்போம். கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கணும். அந்த செஞ்சு கொஞ்சம் ஓரளவு மீடியமாகவும் நமக்கு இருக்கணும். இன்னும்னாலும் நம்ம ஒல்லியாக நம்ம வந்து தலைந்து வைக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பிக்னர்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு இதில் தையல் போட கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஓரளவு கொஞ்சம் நீளமாக விட்டுருக்கேன். ஆனால் நம்ம கொஞ்சம் இதை விடவும் கொஞ்சம் சின்னதாக வெட்டமா வச்சுக்கலாம். ஒன்று வந்து நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். இப்போ வெளியில் வைக்கக்கூடாது, வச்சு அசிங்கமாக தெரியும். ஸோ உள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து இப்படி ஒரு தையல், அடுத்து இப்படி ஒரு தையல், அடுத்து இப்படி ஒரு தையல், இப்படி ஒரு தையல், நல்லா செவ்வகமாக தெரியணும். அப்படி 2 தையல் போடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 2 தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், ஈஸியாக இருக்கும். தையல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துக்கணும்.
ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த சைட் தச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இப்படி நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி இது திருப்பி இப்படி நிப்பாட்டி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு செவ்வகமாக இருந்தால் வந்துட்டா, ஆனால் இந்த ஒரு தையல் வந்து பத்தாது. இதே மாதிரி இன்னொரு தையல் போடணும். தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்படி தையல் விழுறது. நான் அதுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக அந்த இது கயிறு வச்சுருக்கேன். ஏன்னா இல்லைன்னா இதை விடவும் சின்னதாக நம்ம வைக்கலாம். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வகமாக நமக்கு தெரியும். இப்படி செவ்வகமாக தெரிஞ்சதுனால தான் நமக்கு அது கரெக்டு பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி செவ்வகமாக இந்த மாதிரி மார்க் பண்ணதுலேயே நம்ம கூட இன்னும் 3 கயிறு வைக்க போகிறோம். இது தைச்சிருந்து காமிச்சோம்ல, இப்போ 3 கயிறு தைச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த பில்லோ கவர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உள்ள பில்லோவும் மாட்டியாச்சு. இதை வந்து எப்படி நம்ம செஞ்சோங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 பீஸாக வெட்டணும். அந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம வச்சுக்கோல, அதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மெஷர்மெண்ட் படியே நமக்கு தேவைப்படும். எப்போவுமே அகலம்னா 1, உயரம்னா 2 இன்ச்சும் தான் கூட்டணும். இதே மாதிரி முதல் 3 பீஸாக வெட்டி 2 பீஸை ஜாயின் பண்ணி 3வது பீஸை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி மடித்து தைச்சிருக்கோம். அப்புறம் செகண்ட் பீஸ் கூட இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி திரும்பி ஃபஸ்ட் பீஸில் மொத்தமாக 3 ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கயிறு வச்சு இந்த மாதிரி செவ்வகமாக வர்ற மாதிரி தையல் போட்டிருக்கோம். இவ்வளோ தான். இதே மாதிரி மார்க் பண்ணி 3 கயிறு 4, 2 பக்கம் இந்த பக்கம் 2 கயிறு, இந்த பக்கம் 2 கயிறு, 4 கயிறு வச்சாச்சு. இதுதான் பில்லோ கவர் முடிஞ்சிடுச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.